அந்த கிச்சனில் வந்து எல்லாமே வந்து சுவிட்சஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டில் வந்து மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக வந்து சிங்க் வந்து பாருங்களேன், சிங்க் வந்து வைக்கும்போது ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க. இந்த பில்லரையே வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும், அந்தளவுக்கு இருக்குது. கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அவங்க வந்து வைக்கும்போது ஒரு 3 inches வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தானா கூட இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப பழசாகிடுச்சு, டைல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா அதோட கண்டிஷன். அதுக்கப்புறம் அந்த லிவிங் ரூம்லேருந்து நம்ம வர மாதிரி இருக்கும் இந்த சைடு வரும்போது இந்த சைடு வந்து யூட்டிலிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது காரணம் என்னென்னா இந்த கிச்சன் வந்து பெட்ரூமோட பெருசாக இருக்குது. ஹாலோட இது பாருங்கள், ஹால் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. கிச்சனும் அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஏரியா வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து கிச்சன் தான் பெருசு, பெட்ரூம் எல்லாமே வந்து சின்னது தான். இதில் வந்து ஆக்சுவலாக இதோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். யூட்டிலிட்டி வந்து ஒரே ஒரு டோர் தான் நினச்சிக்காதீங்க நீங்கள், அது 2 இருக்குது. இந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடும் யூட்டிலிட்டிக்கும் போகலாம், இந்த சைடும் வந்து கிச்சனுக்கு போகலாம். யூட்டிலிட்டிக்கு போயிட்டு அது வழியாக வந்து போகலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் 3 வந்து ஓப்பன்ஸ் இருக்கும். அதில் இப்படிக்காமல் போய் கிச்சனுக்கும் போகலாம், கிச்சனுக்கும் போயிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து போடலாம். பட் என்னென்னா இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூஜை யூனிட் வந்து இல்லை. இப்போ அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2 feet வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் வால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பூஜை யூனிட்டை வந்து மாற்ற போகிறோம். அப்படின்னா இந்த மெயின் டோர், இது மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பூஜை யூனிட் வந்து மாற்றிருப்போம். இந்த வாசகால் எல்லாத்தையும் எடுத்துருவோம். நிறைய ஒர்க் இருக்குது, ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக வந்து பெருசாக தான் ஒர்க் இது, ஏன்னா சிவில் ஒர்க்குன்றதுனால ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இந்த ஃப்ளாட்டில். இது வந்து வால் வந்து நம்ம கட்ட போகிறோம். இதில் கட்டிட்டு இது பூஜை யூனிட் வந்து தனியாக ஆக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து யூட்டிலிட்டி வந்து தனி. யூட்டிலிட்டினா ஒரே ஓப்பன் வந்துடும். ஆக்சுவலாக வந்து இதோட ஓப்பனே வந்து பாருங்களேன், ஒரு டைல்ஸ் இருக்குது, டோட்டலாகவே 1 அடி தான் இருக்குது. 1 அடி. அது கொஞ்சம் ஒரு ஆள் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து யூட்டிலிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 2 சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின்லாம் இந்த சைடு வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து ஒரு 2 வாஷிங் மிஷின் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்க் வந்து இதில் போட போகிறோம். இதில் உண்டான பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் டைம் மேலே தான். இதுலேயும் வந்து ஒரு டேங்க் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த டேங்க் வந்து உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. நான் என்னமோ ஒர்க் ஆகாது தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வால் வந்து கொடுத்துருக்காங்க, சவுண்டு வருது. இந்த சைடு வந்து வச்சுருக்காங்க. இதோட ப்ரொவிஷனில் வந்து ஆல்ரெடி வந்து கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா அதோட ப்ரொவிஷன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி வந்து அந்த டேங்க் வந்து வைக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ஆல்ரெடி ஃபிட்டிங்ஸ் வந்து கன்சீல்லே வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்வர்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அசிங்கமாக தெரியாத அந்தளவுக்கு நம்ம இதில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த 20 years 25 years ஃப்ளாட்டு அப்படி என்னும்போது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. பட் என்னென்னா கண்டிஷன் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா யோசிக்கணும். நான் சொன்னன்றதுக்காக நீங்கள் வாங்கிடாதீங்க. நல்லா வந்து ஒரு பில்டர் இல்லை ஒரு இன்ஜினியர் வந்து பில்டிங் வந்து கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆர்ஓக்கு எல்லாத்தையும் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க போகிறோம். அப்பப்போ வந்து வீடியோ வந்து போடுறேன். மாடுலர் கிச்சன் போடுற மாதிரிலாம் வந்து ரெகுலராக வீடியோலாம் வந்து போட முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து சிவிலாக இருக்கிறதுனால ஒர்க் ப்ராசஸ் வந்து அதிகம் இதில். ஏன்னா ஒரே நம்ம மாடுலர் கிச்சன் வந்து பண்ணுற மாதிரி 2 நாளில் 1 நாளில் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வால் வந்து கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வால் கட்டி பூசி அதுக்கப்புறம் வந்து காய வச்சு க்யூரிங் பண்ணி இந்த ஒர்க்கு ப்ராசஸ்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுலேயும் வந்து கிச்சன் லாஃப்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களா பாருங்களேன்.
கிச்சன் என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி கிரானைட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து வாசக்கால் இருந்தது, நம்ம எடுத்துகிட்டு தான் இதில் பண்ணியிருக்கோம். அப்படியே என்ட்ரு ஆன உடனே இப்படி இருக்கும் ஓவரால் ஃபினிஷிங் வந்து. ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்டுக்கெலாம் வந்து இந்த டைல்லாம் வந்து நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கப் அண்ட் சாசர்லாம் வந்து ஒட்டினது. கிளைண்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டிய சுச்சுவேஷன்ன்றது வந்து வந்தது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது தானே போட முடியும். இது ஃபுல்லாகவே வந்து கிரானைட் கவுண்டர் டாப்லாம் வந்து நம்ம மேக் பண்ணது. இது ஆக்சுவலாக வந்து வுட் ஒர்க் பண்ணலான்ட்டு தான் இருந்தோம். பட் என்னென்னா சிவிலில் வந்து அதிகமாக போனதுனால பட்ஜெட் இல்லைன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஓவராலாக இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது கீழே வந்து வுட் ஒர்க் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். இந்த மாதிரிலாம் வந்து போடாமல் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா கிரானைட் கடப்பாக்கல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு கீழே வந்து வுட் ஒர்க்ன்றது வந்து போடலாம், தனித்தனியாக பாக்ஸஸ். இந்த மாதிரி கடப்பாக்கல் இல்லாத அந்தளவுக்கு வந்து நம்ம பண்ணலாம். அதே போல் ஃப்யூச்சரில் வந்து டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடு வந்து எக்ஸாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஃபேன், ரைட் சைடில் வந்து ஆர்ஓ, அதுக்கப்புறம் 2 டேப். ஆக்சுவலாக இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல் சிங்க்கு. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் அதிகமாக இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து 10 inches டீப். இப்போ நீங்கள் நார்மலாக கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில் பண்ண முடியாது, கம்மியாக தான் பண்ண முடியும். பட் என்னென்னா டீப் வந்து இது அதிகமாக இருக்கும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ஹாப் வைக்கிறது, ஏன்னா கிளைண்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ரெண்ட்டுக்கு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக அங்கே இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இதோட கவுண்ட்ரு வந்து ஹைட்டாக இருக்கும், இதுலேருந்து டவுனாக இருக்கும். இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 inch டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 inches வந்து கவுண்ட்ரு வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த வந்து ஹாபுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நார்மலாகவே வந்து நார்மல் ஹைட்டு தான். நீங்கள் அதுக்கு அப்படியே வந்து இந்த சைடில் வந்து கவுண்டர் டாப் வந்து ஹைட்டாக இருக்கும். அதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க். அதோட சிங்க் வந்து வாட்டர் பைப் லைனில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து இதில் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு தனியாக ஆர்ஓ லைன்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த ஒர்க்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் இதில். ஏன்னா ப்ளம்பிங் சிஸ்டமில் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து போடுறது. ஜஸ்ட்டு வந்து டோர் மட்டும்தான் வந்து இதில் போட முடியும். ஆக்சுவலாக வந்து இது 4 doors. உங்களுக்கு வந்து ஒரு இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். என்னென்னா கிச்சனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே டோர் தான் போட்டிருக்கோம். சிம்பிள் ஒர்க்கு தான் இதில் பெருசாக வந்து சொல்கிறதுக்குன்றது வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய செல்ஃப்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். டோர் திறந்தீங்கன்னா அது பாட்டு வெளியே வரும், சாஃப்ட் க்ளோஸ்லாம் வராது. பட் என்ன அதை பற்றிலாம் நான் பேச வரல. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இது வந்து லாஃப்ட் யூனிட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லேமினேஷன்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இதில். அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி. இதோட வாட்டரோட கனெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரே வாட்டர் தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து டேப்ஸ்லாம் வந்து போடும்போது ஒன்று நார்மலாக போட்டுக்கோங்க. இது வந்து தேவையில்லை, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சைடில் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இதை நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் 2 இருக்கும். அந்த மாதிரி வந்து போடாமல் நீங்கள் நார்மலாகவே வந்து ஒன்று தனித்தனியாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்று வந்து நார்மல் யூஸ், ஒன்று வந்து வேறு யூஸ் ஆகிறது வந்து நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். இதோட ஃப்ளோர் வந்து 2x2, ஹாலில் வந்து 2x4 வந்து போட்டிருக்கோம். 2x2 வித் ஸ்பேசர் ஜாயின்ஸோடு வந்து இதில் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா
2 தான் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே ஸ்கட்டிங் வந்து இதில் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இதில் மொசைக்கு இருக்கும். மொசைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து நம்ம அப்படியே வந்து டைல்ஸ் போட்டுட்டோம். நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அப்படியே போட்டுறாதீங்க. கீழே இருக்கிற மொசைக்கோட கண்டிஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப்ன்றது வந்து அதிகமாக வரும்.